போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டை ஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷனை ஏற்படுத்தி விட்டா. ஏற்கனவே ஓசோன் லேயர்லயே ஓட்டையை போட்டு விட்டா. நாளைக்கு போகிக்கு என்ன எரிக்க போறீங்கன்னு நீங்க எடுத்து வச்சிட்டீங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏக்யூஐ பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஏக்யூஐனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். நம்ம ஏர் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு மெஷர் பண்றதுக்கான ஒரு மெட்ரிக் தான் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இது உலகம் முழுவதும் பல நாடுகள்ல பல சிட்டில இது ஆக்டிவா மெஷர் பண்ணுவாங்க. ரீசெண்டா டெல்லியில இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 300, 400, 500க்கு மேல போய் நிறைய மக்கள் அதுக்கான வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நம்ம சென்னை மக்கள் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்லாம் இங்க எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ரியாலிட்டி உங்களுக்கு தெரியணுமா? வாங்க இந்த ஆப்ல போய் பார்க்கலாம். ஸோ நான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா இதுதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சென்னையில காட்டுது. 129 புவர்னு காட்டுது. ஸோ ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் கரெக்டா இருக்கணும்னா 50க்கு கீழே இருக்கணும். 50 to 100 இஸ் மாடரேட். 100க்கு மேல போனாலே அது புவர். ஸோ நாளைக்கு எரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மனசுல வச்சுட்டு நீங்க எரிக்குமா வேணாமான்னு யோசிங்க. ரீசெண்டா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்கூல் ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர் எங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளேயே செட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ எங்க டீம் அது இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று ஒர்க் பண்ணிட்டு அதுல ரீடிங்ஸ்லாம் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அது நல்ல லேர்னிங்கா இருக்கும். ஸோ உங்க ஸ்கூல்லையுமே அது மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர் செட் பண்ணணும்னா ரீச் அவுட் டு அஸ்.